வெல்கம் டு தம்போஸ் கிச்சன். இது அமாவாசைக்கு நாள் எடுத்த வீடியோ. இந்த டெய்லி ஷீட் கேலண்டர் கிழிக்கிற பழக்கத்தை விட்டுட்டேன், அதனால் வந்தது தான் இந்த வேணை. நான் இன்றைக்கி அமாவாசை அப்படின்னு நினச்சிட்டு உளுந்த ஊற வச்சுட்டு வடைக்காக. அப்புறம்தான் பார்த்தா எல்லோரும் சொன்னாங்க இன்றைக்கி இல்லையே நாளைக்கு இல்லை அமாவாசைன்னு சொன்ன பிறகு தான் நான் கேலண்டரை பார்த்தேன். அடடா நம்ம மாற்றி பார்த்துட்டோமா யோசிச்சிட்டோமா. ஏன்னா அந்த மந்த்லி கேலண்டர் பார்க்குறப்ப கன்ஃபியூஷன் வந்துடுது. டெய்லி ஷீட்டுங்கிறப்ப அந்த கன்ஃபியூஷன் வராது நமக்கு. அதில் என்ன சரி பரவாயில்ல என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதை நல்லா பொங்க அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உளுந்த. அதில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். சளிச்சிட்டு சேர்க்கலான்னு சொல்லிட்டு சளிக்கிறதுக்கு எடுத்தப்போ இந்த மாதிரி டம்ளரில் இல்லை இதில் கிளாஸில் டம்ளரில் எதுலையோ ஒன்று நீங்கள் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சளிச்சிங்கன்னா வெளியில் வராது மாவு. அழகாக அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் விழும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் தூக்கி பிடிச்சி செஞ்சுருக்கிறேன், அதனால் மாவு பறக்குது. இங்கே கீழே இறக்கி வச்சு செஞ்சிங்கன்னா அந்த பறக்கிற மாவு கூட இருக்காது உங்களுக்கு. நல்லா நீட்டாக பண்ணிடலாம், கீழெல்லாம் கொட்டாது. நான் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உப்பு சேர்த்து. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, நான் தோசை தான் ஊற்ற போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் கொஞ்சம் தோசை மாவு பார்த்துக்கு கலராக கிளறிக்க போகிறேன். இதை இட்லி தோசை மாவு எப்படி நம்ம அரைச்சி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி நம்ம புளிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறமும் நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா வரும், சூப்பராக வரும். கேழ்வரகு நீங்கள் ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு மாவை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லாவே வரும் உங்களுக்கு. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வெங்காயம் சேர்க்காமல் சமைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அமாவாசை இல்லைன்னு சரி அப்போனா இன்றைக்கி ஆனியன் பராத்தாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 5 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். வெங்காயத்துலேயும் காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா கிங் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா வெங்காயம் ஃபுல்லாக இந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக சாய்ச்சி வச்சுருந்தோம்னா அதில் இருக்க ஈரம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஈரத்தை தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வெறும் வெங்காயத்தை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே உடனே செய்யணுன்னாலும் நம்ம உடனே போட்டு செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி போன பிறகு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதில் சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இல்லை கொழுக்கட்டை மாவுக்கு பூரணம் வைக்கிற மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கனாலும் சரி, எப்படி உங்களுக்கு வசதியாக அப்படி செஞ்சுக்கலாம். இது லேயராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செய்கிறது ஈஸிங்கிறதுனால இந்த மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வச்சுட்டு இதை 2ஆக நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு வெங்காயம் வெளில வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வைக்க போகிறேன். ஆனியன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம். எனக்கு வாயில் வெங்காயம் படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இதில் கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்திக்கு பதிலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி கூட நீங்கள் இதில் செய்யலாம். இப்போ இதை கொஞ்சம் நிதானமாக ரொம்ப போட்டு அழுத்தாமல் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் திக்னஸ்க்கு நீங்கள் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் இது தெரியுமே தவிர வெளியிலலாம் வராது, உள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு வெளியில் விழுந்துடும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. இந்த கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் கூட இதுக்கு அப்ளை பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கீ போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் 2 சாப்பிட்றீங்கன்னா ஒன்றுக்காவது அட்லீஸ்ட் கீ போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 பக்கமும் நான் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதனால் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பெருசாக உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். வெறும் தயிர் இருந்தால் கூட போதும், நீங்கள் அதை தொட்டுக்கிட்டு அழகாக சாப்பிட்லாம். இதுவே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ஸ்டஃப்டு பராத்தா வேணும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றப்ப இந்தமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் காரத்தை குறைச்சிட்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்தளவு காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா காரம் இருக்காது, ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஆனியன்லாம் எப்படி தெரியுதுன்னு.
பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம்லாம் அப்படி ரோஸ்ட் ஆகி தெரியறது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வெறும் தயிர் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து தயிரே போதும், அது தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா தயிரில் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிகை அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். லைட்டாக உப்பும் ஒரு சிட்டிகை மிளகாய்த்தூளும் இந்த தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுட சுட இருக்குது, அது என்னால் புட்டுக்கிட்ட எடுக்க முடியல. எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பரான இந்த ஆனியன் பராத்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். இந்த சூப்பரான ஆனியன் பராத்தாவோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.